ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 4a நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து 8+128 31,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர்லாம் போக 29,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. அந்த ப்ரைஸிங் நத்திங் ஃபோன் 4a வாங்கலாமா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இதான் நத்திங் ஃபோன் 4a வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே டிபியூ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இந்த டிவைஸ் கூட வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ நம்ம புதுசாக கேஸ் வாங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் நமக்கு வந்து தாங்கும். அதுக்கப்புறம் யூனிக்கான சிம் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரது இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நல்ல ஒரு யூனிக்கான லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 4 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். நமக்கு லாஸ்ட் டைம் அந்த 3A வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். பட் இந்த டைம் நமக்கு வந்து அதே மாதிரி சேம் அந்த கிளிஃப் ஸ்டைல் வந்து இருக்கு. இந்த டைம் நமக்கு வந்து கிளிஃப் பார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேமரோட சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே நமக்கு வந்து 6 ஒயிட் எல்இடி வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ரெட் கலர் எல்இடி வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் எல்இடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி டைம் அந்த ஒயிட் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுது. இந்த ரெட் எல்இடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த ரெட் கலர் மட்டும் வந்து இப்போ பிளிங்க் ஆகி வந்து பார்த்தா ஆகுது. இது நமக்கு வந்து பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தா ரெட் கலரில் எல்இடி வந்து பிளிங்க் ஆகி எரியுது. அந்த ஒயிட் எல்இடி நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகும்போது காட்டுது. தென் கால்ஸ் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, அப்போ நமக்கு வந்து பிளிங்க் ஆகும். இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிளிஃப் பார் இந்த டிவைஸ் நல்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. தென் இது கூட நமக்கு வந்து 8.5 mm திக்னஸ் வந்து இருக்குது. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 204 கிராம் வெயிட் வந்து இருக்குது. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து IP64 தான் கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு IP64 வந்து லேசா தண்ணி பட்டுச்சு அப்படின்னு எதுவும் ஆகாது. பட் இந்த டிவைஸ்னால தண்ணிக்குள்ள முங்கிருச்சு அப்படின்றப்போ அந்த மாதிரி டைம் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து ஆகும். ஸோ இங்கே பேசிக்கான IP64 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நமக்கு வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல கார்னிங்கோட 7i வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம போன டைம் வந்து நத்திங் ஃபோன் 3a கம்பேர் பண்ணும்போது இங்கே 4a நமக்கு வந்து நல்ல ஒரு இன் ஃபீல் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நத்திங் ஃபோன் 4a வந்து நல்ல சூப்பரான லுக் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches 1.5K AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4500 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம டைபிக்கல் பிரைட்னஸாக நமக்கு வந்து பார்த்தா 1550 nits வந்து இருக்கு. இந்த டிவைஸ் இண்டோர் அண்ட் அவுட்டோர்ல வந்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு. யூடியூப்ல உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து இருக்கு. HDR வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இங்க டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப்லயும் கீழே வந்து பார்த்தா கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க மோட்டோ S70 ஃபியூஷன்லாம் வந்து பார்த்தா பெசல்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தா இருக்கும். பட் இங்கே பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 சைடு நமக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டிவைஸோட ஆப்டிக் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்குது. பட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு சாம்பிள் கேளுங்க. இங்கே டியூவல் சீரியஸ் ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட் நல்லாவே இருக்குது. இங்கே டிஸ்பிளேல நமக்கு வந்து பார்த்தா கலர்ஸ் இந்த பிளாக் எல்லாமே சூப்பராகவும் தெரியுது. இங்கே டிஸ்பிளேட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நமக்கு வந்து சார்ஜ் அடாப்டர் வந்து பாக்ஸில் தர மாட்டாங்க. ஸோ நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஸோ நான் இந்த டிவைஸ் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கியோட 65 watt கேன் சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இந்த டிவைஸில் வந்து பார்த்தா 1% சார்ஜ் வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு பார்த்துடலாம். இங்கே நம்ம சார்ஜர் அடாப்டர் பொறுத்த வரைக்கும் ரிங்கியோட 65 watt கேன் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் வர நத்திங்கோட டைப் சி சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கரெக்டாக 10 minutes ஆச்சு. 20% பேட்டரி ஏறி இருக்கு. 20 minutes 35%, தென் 30 minutes 51%, தென் 40 minutes 64%, 50 minutes 76%. கரெக்டாக 1 hour நமக்கு வந்து 18% ஏறி இருக்குது. ஃபைனலாக 1 hour 40 minutes நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுது. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ பேட்டரி பேக்கப் ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்து ஆடிடுது. இங்கே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 60-70% வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் அந்தளவுக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கொஞ்சம் லைட்டான யூசேஜ்ன்ற போது ஒரு 8 hours கிட்ட நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே நம்ம 5400 mAh வந்து 8 hours கிட்ட ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். ஸோ இங்கே பேட்டரி பேக்கப் சூப்பராகவே இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் நமக்கு மைக் வந்துருக்கு. தென் லெஃப்ட் சைடு நமக்கு வந்து எசென்சியல் கீ வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு ரைட் சைடில் வந்து இருந்துச்சு. அது கண்டிப்பாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இந்த டைம் லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. தென் கீழே நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்துருக்கு. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருக்கு. இது USB 2.0 தான். அதுக்கு பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிம் ட்ரே வந்துருக்கு. ஸோ இந்த சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்குது. தென் அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட நமக்கு LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்குது. இங்கே நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி நமக்கு ஒரு 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்போது நமக்கு 94% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இது நம்ம Geekbench-ஓட ஸ்கோர். தென் இது நமக்கு வந்து 3 டெஸ்ட் ஸ்கோர் வந்து பாருங்கள். இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுறோம். ஆப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஜம்ப் பண்ணுற போது பெருசாக நம்ம லேக் வந்து பார்த்தா எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்கே BGMI பொறுத்த வரைக்கும் 120 FPS சப்போர்ட் வந்து பார்த்தா இருக்குது. இங்கே கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. நமக்கு பெருசாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா சூப்பராக வந்து கிடச்சி. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இது கூட நமக்கு வந்து Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு NFC வந்து பார்த்தா கிடையாது. பட் இதே சேம் ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்க மோட்டோட S70 ஃபியூஷனில் NFC வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் NothingOS 4.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Android 16 வந்து பேஸ் பண்ணது. ஸோ இந்த டிவைஸ்க்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NothingOS நமக்கு வந்து நியர்லி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம மோட்டோலேயே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த கேலரி வந்து இருக்காது. ஸோ இங்கே NothingOSல வந்து கேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ நமக்கு ரீசெண்டாக லாஸ்ட் டைம் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ இங்கே கேலரி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நீங்கள் டயலர் பொறுத்த வரைக்கும் எப்போ போல கூகுள் டயலரோட தான் வருது. இங்கே கால் ரெக்கார்டிங் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம். அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து இருக்குது. ஸோ இங்கே 4Aல வந்து NothingOS ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து இருக்குது. இன்னொரு 50 MP-க்கான 3.5x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 8 MP-க்கான அல்ட்ராடங்க லென்ஸ் வந்து இருக்குது. தென் நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் 4K 30 FPS எடுத்துக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நல்லா ரைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த போர்ட்ரேட் இமேஜ்லாம் வந்து பாருங்கள். HD நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. பேக்ரவுண்ட் பிளர் நல்லாவே இருக்குது. இங்கே நம்ம போர்ட்ரேட்டில் 3.5xல வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிளர் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ராடங்க லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள். இதெல்லாம் செல்ஃபியில் எடுத்தது. இங்கே டீட்டெயில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. தென் இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள் ரோல் லைட் எடுத்தது. இங்கே அவுட்புட் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. பட் ஆனால் நமக்கு மோட்டோட S70 ஃபியூஷன் இதை விட நமக்கு ஒரு 4000 கம்மியாக வந்து கிடைக்குது. அதில் நமக்கு கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி தெரிஞ்சு. என் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். இங்கே பேக் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃபுட்டேஜ் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நமக்கு வந்து 3.5x ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போ ஜூம் பண்ணுறேன் இந்த ஃப்ளவரை. ஓகே, டீட்டெயில் வந்து பாருங்கள். இங்கே நமக்கு பேக் கேமராவில் இந்த ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த வீடியோ நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்க அதே சேம் செட்டப்பில் மொபைல் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 RAM வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பேஸ் வேரியண்ட் 8+128 37,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபரில் போக 29,000 வந்து பார்த்தா கிடைக்குது. இதில் 8+256 நமக்கு வந்து பார்த்தா பேங்க் ஆஃபரில் போக 32,000 கிடைக்குது. தென் 12+256 பேங்க் ஆஃபரில் போக 35,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே லாஸ்ட் டைம் Nothing Phone 3A நமக்கு வந்து பார்த்தா 25,000 லான்ச் ஆச்சு. பேங்க் ஆஃபரில் போக 23,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடச்சி. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து 29,000 வந்து பார்த்தா கிடைக்குது. கிட்டத்தட்ட 6,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 6,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸில் வந்து பார்த்தா டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராசர் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமராலும் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்கே Nothing Phone 4A நமக்கு வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. பட் ஆனால் இங்கே நமக்கு ஒரு சின்ன சஜஷன் வந்து பார்த்தா இருக்குது. இங்கே மோட்டோட S70 ஃபியூஷன் நமக்கு வந்து இதே மாதிரி சேம் ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த ப்ரைஸ்க்கே நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4,000 கிட்ட வந்து பார்த்தா கம்மியாகுது. சின்ன கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் மோட்டோல 7000 mAh பேட்டரி வந்து இருக்குது. 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் மோட்டோல தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்குது. இங்கே டிசைன் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நத்திங்கில் தான் வந்து நல்லா இருக்குது. மோட்டோலேயே வந்து பேக் சைடில் வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட டிசைன் சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமரோட ஃபோட்டோஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மோட்டோட ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு Nothing Phone 4A கம்பேர் பண்ணும்போது.
பட் நம்ம சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது மோட்டோவில் இருக்கிற ஹலோவை விட இங்கே நத்திங் வாய்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டிவைஸ்லேயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து 2 டிவைஸ் வந்து பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மோட்டோட S70 ஃபியூஷன் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் நத்திங் ஃபோன் 4a. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.